ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறாரு. என்னைக்குமே ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார் தான். இப்போ இன்னும் உங்களுக்கு அடிஷ்னலாக குரு வேற இருக்கார். ஸோ அற்புதமான பலன் கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் வரும், மன நிம்மதி வரும். இது வரைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். ஆக எது எப்படி இருந்தாலும் உங்கள் காட்டில் அட மழைங்க. திருமண வாழ்க்கையில் மேன்மை வரும், குழந்தை பாக்கியம் வரும், வீடு வாங்கலாம், மனைகள் வாங்கலாம், மனைகள் வாங்கி வீடு கட்டலாம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சார், 2026 சனிப்பெயர்ச்சி வரப்போகுது. மக்களும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சனிப்பெயர்ச்சியில நமக்கு எல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சனிப்பெயர்ச்சி அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி உண்மையாவே சனிப்பெயர்ச்சி இருக்கா சார்? ஏன் நீங்கள் அந்த சந்தேகமாகவே கேட்குறீங்க? நீங்களே சந்தேகமாக கேட்டால் நம்ம நேயர்களுக்கு, சார் ஏற்கனவே நீங்கள் ஒரு சனிப்பெயர்ச்சி கொடுத்தீங்களே, கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகும் மேஷராசி நேயர்களே அப்படின்னு சொன்னீங்களே, அது உண்மையா இது உண்மையான்னு கேட்குறாங்க இல்லைங்களா? அந்த மனசில் இருக்கிறத தான் நீங்கள் வந்து பிரதிபலிச்சிங்க. இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி ஆயிடுச்சா இல்லையாங்கிற கேள்வி வந்து நான் உண்மையிலே சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. பிஃபோர் ஐ ஸ்டார்ட் மை ப்ரிடிக்ஷன்ஸ் ஃபார் 12 ராசிஸ், நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. திருக்கணித பிரகாரம் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு போயிட்டார். மீனத்தில் போயிட்டு வக்கரமானார். வக்கரமானதுக்கெல்லாம் கூட நீங்கள் பலன் போட்டிங்க. அவர் பூரட்டாதி 4ஆம் பாதம் வரைக்கும் வந்தார். நான் சொல்கிறத நீங்கள் கவனிக்கணும். என்னுடைய அன்பு நேர்களை புரிந்து கொள்ளுங்கள். பூரட்டாதியினுடைய 4ஆம் பாதமான மீனராசி வரைக்கும் கடைசியாக வந்து திருப்பியும் அவர் முன்னோக்கி போகிறார். அவர் இப்போ முன்னோக்கி போகிறத தான் பெயர்ச்சின்றாங்க. அப்போ ஏற்கனவே பெயர்ச்சியானது அவர் கும்பத்தில் இருந்து வரலையே, பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருந்து தானே வரார். ஒரே ராசியில் பாதம் விட்டு பாதம் மாறுறதுக்கு பெயர்ச்சின்னு பேரா? அந்த காலத்தில் ரிஷிகள் எல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம். இன்றைக்கி எனக்கு கம்ப்யூட்டரில் வந்துடுச்சு சார், முதலே பெயர்ச்சி ஆயிடுச்சு சார், இப்போல்லாம் சொல்லக்கூடாது சார் அப்படின்னு நான் ஏதோ எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இருந்தாலும் அன்று முனிவர்கள், ஞானிகள், யோகிகள், ஜோதிட வித்வான்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய ஞான திருஷ்டிலே பார்த்து இந்த கிரகங்கள் எங்கே இருக்குது, எப்படிப்பட்ட கோணத்தில் இருக்குன்னு சொல்லி அவங்க குறித்து வச்சது கரெக்டாக. அந்த வாக்கிய பஞ்சம் பிரகாரம் தான் நம்ம பலன் சொல்லிட்டு இருந்தோம். திருக்கணிதம் அப்படின்னா திருத்திய கணிதம்னு அர்த்தம். அது அப்போ கணிதம் இல்லையானா அதுவும் கணிதம் தான். திருத்திய கணிதம், திருக்கணிதம். அப்போது ஒரு திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்தில் சனீஸ்வரருடைய சன்னதி, அங்கே வந்து சுவாமி ஈசன் இருக்கார், தர்பாரண்யேஸ்வரர். அங்கே மூல கடவுளை யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான். ஆனால் நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் சனீஸ்வரர் கோவில்னு. சனீஸ்வரர் சந்நிதி, மூல கருவறையில் இருப்பவர் தர்பாரண்யேஸ்வரர். தர்பை காடு, அந்த ஊரே தர்பை காடு. அந்த தர்பை காடுங்கிறது சனீஸ்வரருடைய ஸ்தல விருட்சம். அதனால் அந்த தர்பை காடில் அவருங்க அங்கே இருக்காங்க. இப்போது அந்த திருநள்ளாறில் வந்து சனீஸ்வரர் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு காண்றார். அவருக்கே பிரச்சனை வந்தது இல்லைங்களா? அவருக்கே வந்து பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண்றதுனால தான் அவர் வந்து சுவாமி கிட்ட வேண்டிக்கிறார். சுவாமி, எனக்கு எப்படி அருட்கடாட்சம் கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஏழரை சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி யாருக்கு வந்தாலும் இந்த ஸ்தலத்தில் வந்து வழிபட்டா அவங்களுக்கு வந்து நான் கெடுதி செய்ய மாட்டேன், நல்லது செய்வேன் அவர் ஒரு சத்தியவாக்கு கொடுக்குறார். அதனால தான் நம்ம இப்போ போகிறோம். சார், அடுத்ததா தனுசு ராசிக்காரர்கள். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026 வரப்போற சனி பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் சார்? சும்மா அதிர்து இல்லை, எல்லாம் ரஜினிகாந்த்ங்க தான் இவங்க. ஆமாம் ஆமாம். ரெண்டாவது, இவங்களுக்கு வந்து எப்போவுமே கண்டச்சனி, அஷ்டம சனி, ஏழரை சனி படுத்தாது. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, சார் எப்படி சார் படுத்தாது, ரீசன் சொன்னால் தான் நான் ஒத்துக்குவேன்வாங்க இவங்க. தனுர் ராசிக்கு 2க்கும் 3க்கும் உடையவன் சனீஸ்வரர். அவர் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் போய் உட்கார். அப்போ அது பாதிக்காதா? பாதிக்கும். மழை போல் வர பிரச்சனைகள் பனி போல் மாறும். இவங்க அந்த முடிவு எடுக்கிறதுல திறமையானவர்கள். காட்டில் விட்டிங்கன்னா கூட நடந்து வந்துடும்.
தண்ணியில் போட்டிங்கன்னா கூட நீச்சலே தெரிலனா கூட நீச்சல் அடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட சாதுரியமானவர்கள். இவங்க ஜாதகத்தில் 7ஆம் பார்வையாக தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார் குரு. 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார். 12 வருஷத்துக்கு அப்புறம். அதே மாதிரி 12 வருஷத்துக்கு அப்புறம் 18 வருஷத்துக்கு அப்புறம் குருவும் கேதுவும் கடகத்தில் உட்கார்றாங்க. பார்வை இல்லை சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை 2ஆம் வீட்டை பார்க்குறாங்க. ஸோ அற்புதமான பலன் கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் வரும், மன நிம்மதி வரும். இது வரைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும், எதிரிகள் அடங்குவார்கள், மனோகிலி மனோபயம் போகும். நீங்கள் என்றைக்குமே ரஜினிகாந்த் தான், சூப்பர் ஸ்டார் தான். இப்போ இன்னும் உங்களுக்கு அடிஷ்னலாக குரு வேற இருக்கார், சொல்லவே தேவையில்லை. ஆனால் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க சனீஸ்வரர் 4ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் நான் இன்றைக்கும் சொல்கிறேன், சனி வக்கரமாக போகிறார் 2026. வக்கரமாகும் போது அதுக்கு ஒரு பலன் நீங்கள் கேட்காம இருக்க போகிறீங்க. இப்போ தான் வக்கரத்துக்கெல்லாம் பலன் போடுறீங்களே, என்ன விட மாட்டீங்களே. அப்போ அந்த வக்கரத்துக்கு என்ன பலன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 3ஆம் இடத்துக்கு உண்டான பலன்கள் கொடுக்கணும். ஸோ அப்போ குரு எங்கே இருக்கார், மற்ற ராகு கேது எங்கே இருக்கார், இதெல்லாம் பார்க்கணும். ஆக எது எப்படி இருந்தாலும் உங்கள் காட்டில் அட்ட மழைங்க, நீங்கள் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக சார். இப்போ இவங்க சுபகாரியங்கள் ஏதாவது தொடங்கலாமா? இப்போ நான் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறேன், இல்லை வேற ஏதோ ஒன்று பண்ணணும், ஒரு ஐடியா இருந்துக்கிட்டே இருக்கு, அதை இந்த காலத்தில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பண்ணலாமா? யாராலும் பண்ணலாம். அர்த்தாஷ்டமி சனியில் போய் பண்ணலான்னு சொல்கிறீங்களே சார், இன்னும் குரு சாதகமாக இருக்கு. குரு சாதகமாக இருக்கார். அடுத்தவங்க பணத்தில் நீங்கள் ஆரம்பிங்க, பார்ட்னர்ஷிப் ஆரம்பிங்க, நல்லாயிருக்கும். இவங்க எப்போவுமே தீர்க்கமான முடிவு எடுப்பாங்க. அவங்கள முடிவு பண்ணிட்டாங்கன்னா நான் இறங்கி நடந்து போவேன் சார்னு, நீங்கள் எந்த ஜாதகம் சொன்னாலும் சரி, எதை சொன்னாலும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன் சார். அம்மா, லாபமோ நஷ்டமோ வெற்றியோ தோல்வியோ நான் பார்த்துக்கிறேன் சார். அந்த உழைப்பு, தன் மீது உள்ள நம்பிக்கை, உழைப்பின் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை வாழ்க்கையில் வெற்றி தரும். கண்டிப்பா சார். இப்போ திருமணம், இந்த குழந்தை பாக்கியம் போன்ற சுபகாரியங்கள் இவங்களுக்கு இந்த காலத்தில் எப்படி இருக்கும்? இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் மேன்மை வரும், குழந்தை பாக்கியம் வரும், வீடு வாங்கலாம், மனைகள் வாங்கலாம், மனைகள் வாங்கி வீடு கட்டலாம், ஃப்ளாட்ஸ் வாங்கலாம். ஏதோ ஒன்று ஸ்திர சொத்துக்கள் சேரும். ஸ்திர சொத்துக்கள்னால மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் வரும். அது மட்டும் இல்லாமல் உற்றார் உறவினர்கள் கூட வெளிநாடோ வெளி மாநிலமோ, அது மட்டும் இல்லாமல் காசி ராமேஸ்வரம் போயிட்டு இவங்க புண்ணிய தீர்த்தத்தில் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பார்கள். ஏன்னா அந்த குருவும் கேதுவும் இருக்காங்க இல்லையா, 8ஆம் இடத்துல இருக்கானே, ஆகவே தர்ப்பணம் கொடுப்பார்கள். இந்த காலகட்டம் மிக அற்புதமான காலகட்டம். கண்டிப்பா சார். இப்போ தனுசு ராசிக்காரர்கள் இந்த சனிப்பெயர்ச்சி காலத்துல எந்த கடவுளை வணங்கலாம்? முருகனை வழிபட வேண்டும். திருச்செந்தூர் முருகனுக்கு போயிட்டு வரணும். அதுலேயும் அவங்கள வெள்ளிக்கிழமையில் போயிட்டு சுவாமியை பார்த்துட்டு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் தானம், என்ன தானம் பண்ணலாம்? அன்னதானம், வஸ்திர தானம், எது வேணாலும் பண்ணுங்க. உங்களுக்கு வசதிப்பட்டதுன்னா ஒரு 100 துண்டு 100 வேஸ்ட் எடுத்து கொடுங்க, இல்லை 2 துண்டு 2 வேஸ்ட் எடுத்து கொடுங்க, இல்லை 1 துண்டு 1 புடவை எடுத்து கொடுங்க. எதை செஞ்சாலும் நல்லா செய்யுங்க. அது நீங்கள் நல்லா செய்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. திருப்தியாக சந்தோஷமாக செய்யுங்க. இப்போ பொதுவாகவே சார், இந்த சாதாரண மக்களோட வாழ்க்கையில் திருமணமாக இருக்கட்டும், இல்லை புதிய தொழில் தொடங்குறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு இந்த சனி தானே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்காங்க. அப்போ இவங்க பொதுமக்கள் எல்லாம் என்ன சார் பண்ணுறது? சனியை ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமா சார்? என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ராசிக்கு அவர் 2.5 வருஷம் இருக்கார். இப்போ குரு மற்ற கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ராசிக்கு இருக்கிற பலன் தான். ஆனால் சனீஸ்வரர் பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன இருக்கிற பலன், அவருடைய பார்வை, வக்கரம் அப்படின்னு இதெல்லாம் கணக்கு பண்ணோம். அதனால தான் பயப்படுறாங்க. சனி கொடுத்தால் யார் தடுப்பார்? சனியை போல கொடுப்பார் யாராவது உண்டா? சனி கொடுத்தால் அது ஸ்திர சொத்தாக இருக்கும். சுமங்கலி தத்துவத்தை தருவான். 7.5 சனியில் தான் கல்யாணம் ஆகும். அஷ்டமி சனியில் தான் வீடு வாங்குவீங்க. 7.5 சனியில் தான் ஊர் விட்டு ஊர் போவீங்க. இடம் விட்டு இடம் வாருவீங்க. பணத்தோட அருமை தெரியும், பசினா என்னன்னு தெரியும். இட் இஸ் அ ட்ரைனிங் பீரியட். ஆகவே இந்த 7.5 சனியும் சரி, அஷ்டம சனியும் சரி, இந்த காலத்தில் சுபம் நடக்கணும்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு வாங்க. திருநள்ளாறு போயிட்டு வாங்க. இந்த மீனத்துக்கு போகிறத
சந்தோஷமாக குடும்பத்தோடு போயிட்டு உங்களுக்கு 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி போய் உங்களை ஏங்க தானம் பண்ண போகிறீங்க, தர்மம் பண்ண போகிறீங்க, இது தப்பா? 2 வாட்டி பண்ண தப்பா? 3 வாட்டி கூட பண்ணுங்களேன், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு அவருடைய பார்வை வந்து நல்ல பார்வையாக மாறணும், கொடுமை போகணும், உடல் ஆரோக்கியம் வரணும், சிற சொத்து சேரணும், குடும்பத்தில் நிம்மதி வேணும், சந்தோஷம் வரணும். விட்டுருங்க, தைரியமாக சந்தோஷமாக போயிட்டு வாங்க.